ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் ஸ்டைல் இன் ஹைதராபாத் சேனல். என்னோடய சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. சண்டே மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம். சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன். மோஸ்ட்லி லீவு டைமில் பார்த்திங்கன்னா அவர் என்னை சீக்கிரம் எழுப்ப மாட்டாங்க. நான் எப்போ எந்திரிக்கணும் அந்த டைம் தான் வந்து எல்லோரும் எந்திரிப்பாங்க. சண்டே மார்னிங் எப்பயுமே லைட்டான டிஃபன் தாங்க சாப்பிடுவோம். எதனாலனா சண்டேனாவே நான்வெஜ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் எப்பயுமே மார்னிங்கில் லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுப்போம். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் நான்வெஜ் செஞ்சிடணும். அதனால் சிம்பிளாக என்ன செய்யுதுன்னு யோசிக்கும் போது தான் முன்னாடி நாள் வச்ச சப்ஜி இருந்தது, அதுக்கப்புறம் ப்ரெட்டும் இருந்தது. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு சப்ஜியை மேலே போட்டு கொடுத்துட்டேன். எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஸோ அன்றைக்கி எனக்கு வந்து வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான வேலை இல்லை, அதனால் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிற வேலை அன்றைக்கி இல்லை. ஸோ இப்போ எனக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நானும் சாப்பிட போகிறேன். அதுக்கு அடுத்து தான் வேலையே ஸ்டார்ட்டு. அவர் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டார். என்னென்ன வாங்கிட்டு வந்தார்னா, ஆட்டுக்காலும், இது வந்து ஆட்டு ஈரல், அது அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நாட்டுக்கோழி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு மட்டும் எப்படி செய்கிறேன்னு ரெசிப்பியாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு செஞ்சுட்டாங்க. அது எப்பயுமே நம்ம செய்யறது ரொம்பவே ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு ஈரல் வந்து கிரேவி மாதிரி செய்யலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இது முடிச்சிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா என்ன செய்கிறேன்னா, ஆட்டுக்கால் சூப்பு தாங்க செய்யணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் ஈரல் ரெடி ஆகிட்டுருக்கு. இது ரெடி ஆகட்டும். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நிற்காவே எனக்கு ரொம்ப கால் வலி வந்துடுங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சைடு வந்து நான் சாப்பாடு வச்சுட்டேன், இன்னொரு சைடு வந்து இந்த ஆட்டு ஈரல் தாங்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை போட்டால் அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது தாங்க முக்கியமான ரெசிபி. ஆட்டுக்கால் சூப்பு தான் செய்ய போகிறேன். ஸோ இதை நான் ரெசிப்பியாக போட்டிருக்கேன், வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு பசங்களும் அவரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், எப்பயும் போல் இவங்க வேலையை கார்டன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் வந்து கார்டனுக்கு வந்து இந்த உரம் வாங்கிட்டு வந்தாங்க, அதுதாங்க போட்டுட்ருக்காங்க. இந்த உரம்லாம் வந்து எங்கே கிடைக்கும்னா, இந்த கார்டன் சம்மந்தமான பொருளெல்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த உரமும் கிடைக்கும். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம். பேக் சைடு இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் மரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டுட்டார். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க செடிங்களுக்கு தான் போட்டுட்ருக்காரு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா 2 பப்பித்தா மரம் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காரு. இது வந்து தானாக முளைச்சது தாங்க, நாங்கள் வச்சது இல்லை. ஸோ ஃபைனலாக இது எப்படி காய் வரும்னு தெரியல. இது வீட்டுக்கு சைடில் இருக்கிறதால விட்டுட்டோம். இதுவே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பப்பித்தா செடி இருந்ததுங்க, அதை வந்து பிடுங்கி என்ன பண்ணோம், பேக் சைடு நட்டு வச்சுருக்கோம். அதுவும் ஒரு அளவுக்கு நல்லா துளுத்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ரித்திக்கும் அவங்க அப்பா மாதிரியே கார்டனில் ரொம்பவே இஷ்டமாக இருக்குங்க. அவனுக்கு இப்போவே ரொம்ப ஆர்வமாக இருக்கான். வீட்டில் வந்து சின்னதாக வந்து தொட்டிங்க இருந்தது, அதில் வந்து அவன் மண் எடுத்து போட்டு ஏதாவது ஒரு விதை கிடைச்சா அதில் போட்டு வைக்கிறாங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா போட்டு வச்சது தான் இந்த சைடில் வச்சுருக்கான். அவங்க அப்பா கார்டனிங் வேலை செய்யும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவனும் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவனுக்கும் இந்த வேலையிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் சமைக்க வந்துட்டேங்க. ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யுதுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம், நம்ம எந்த அளவுக்கு சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகு சீரகம் போட்டுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நான் ஒரு 15 பல் பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி போட்டுக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அளவு தாங்க, எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோமோ ஆட்டுக்காலை அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிளகு சீரகம், பூண்டு, இஞ்செல்லாம் போட்டுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு நான் கருவேப்பிலை தாங்க எடுக்க வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கலான்னு செடியிலேருந்து பறிக்க வந்திருக்கேன். இந்த செடிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருவேப்பிலை செடி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே அளவாக தாங்க இருக்குது, அதுக்கு மேலே வளர மாட்டேங்குது. ஸோ நீட்டாக பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி தான் வளருது. ஸோ அதுலேருந்து தான் கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்துக்கிறேன். இதில் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க.
ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து தக்காளி போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து அரை தக்காளி தாங்க, ஏன்னா பெரிய சைஸ் தக்காளி இருந்தது, அதில் பாதி தக்காளி தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஆட்டுக்காலை நல்லா கழுவி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம அரைச்சதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வைக்க போகிறேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 விசில் வரட்டும். வந்துட்ட பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 7-8 விசில் வந்துருச்சுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றலை, ஆனால் பாருங்கள் எண்ணெய் ஊற்றின மாதிரியே இருக்குல்ல. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நான் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றாமல் தாங்க செஞ்சுருப்பேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.